ரம்மியில சொல்லுவாங்கல்ல 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. இன்னொரு வாட்டி அது இதுன்னு யாருக்கிட்டயாச்சும் நீ பேசினதை கேட்டேன், உன் நோக்க இழுத்து வச்சு நொறுக்கிடுவேன். அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக மயக்கம் அடைந்த செவிலியரை கண்டும் காணாமல் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் தனக்கு ஆய்வுதான் முக்கியம் என அடுத்த பிரிவுக்கு சென்று தனது ஆய்வை தொடர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீ ஒருத்தம் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு வேற எவனும் தேவையில்லை. சோத்தனை அடி வாங்கியாச்சு, சேத்தனை அடி வாங்கி. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு சேஞ்சுக்காக ஃபேமிலியை கூட்டிட்டு பீச்சுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம், மூவிக்கு போலாம், சுடுகாட்டுக்கு போலாமா ஃபேமிலியோட? சொல்லுங்க. என் பையன், என் பேத்தி, அவ பயங்கர ரசிகர். அதனால அவ பேத்தி உங்களுக்கு தான் போடணும் சொல்லிட்டு, விஜய் அங்கிள் தான் போடணும் சொல்லிட்டு ஒரே ஒரு பிரச்சனை. குழந்தைங்க சொன்னா பீத்துணுவீங்களா? சொல்லுங்க சார், குழந்தைங்க சொன்னா பீத்துணுவீங்களா? விஷத்தை குடிச்சா குடிச்சிருவீங்களா? நீங்க இப்ப குடிச்சிருக்கீங்க, அப்படிதான் குடிச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அழுதால அவதான் புள்ள பேத்துக்கணுங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம தான் தாங்கி ஆகணும். கரெக்டா கட்டுட்டா இல்ல. அவர் போட்டு போட்டவங்க எல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க. தற்கூரிலாம் இல்லங்க. அவங்க தற்கூரிங்கிறவங்க எதை கோமாளித்தனம் பண்றவங்க தான் தற்கூரி. இவனுங்க எல்லாம் தெளிவா பண்ற கிரிமினல்ஸ். தற்கூரிக்கும் கிரிமினல்ஸுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தற்கூரிலாம் சொல்லக்கூடாது. கிரிமினல் பசங்க அப்பா அம்மாவை மிரட்டுறானுங்க, செத்துருவேன் நீ ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்ற மிரட்டுறவன் யாரு? தற்கூரியா? கிரிமினல்ஸ். கலைஞர் ஐயா எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாரு. ஆனா அண்ணன் பாட்டுல எப்படி வச்சாருன்னா 10 10 10 10 10க்குள்ள 1 வெட்டு, 1 வெட்டினது 9, 8 8 8 8 8க்குள்ள 1 போடுறது 9ன்னு. சோ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல என்ன பாப்பீங்க, 8 + 1 10 - 1 அப்படின்னு. அந்த அண்ணன் தான் வந்துச்சு. வாழ்த்துக்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். மாற்றங்கள் நிறையவே இருக்கு. என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நம்ம பேக் எல்லாமே ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்கல்ல. இது வரைக்கும் எல்லா வருஷமும் அந்த பேகு அந்தந்த பார்ட்டியோட போட்டோல தான் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி டிவிக்கு கொடுத்த பேக்ல எந்த ஒரு போட்டோவும் வரல. செருப்பு பிஞ்சு போயிரும். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தக பைகள் முதலமைச்சரின் படமின்றி திருக்குறள் மற்றும் அதற்கான கலைஞர் உரையுடன் மட்டும் வழங்கப்பட்டது. தாவேக அரசின் சாதனை என அக்கட்சியினர் பலரும் ஃபயர் விட்டு வரும் நிலையில் உண்மை நிலவரம் வேறு என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே இவ்வாறுதான் முதலமைச்சர் புகைப்படமின்றி புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருவது பள்ளிக்கல்வித்துறை வட்டார தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. தாவேக ஆட்சி அமைந்து 1 மாத காலம் மட்டுமே ஆகும் நிலையில் இவ்வளவு சீக்கிரமாக டெண்டர் கொடுத்து 1 கோடி புத்தக பைகளை வாங்குவதோ, அதில் முதலமைச்சர் படத்தை அச்சிடுவதோ சாத்தியமே கிடையாது என்கின்றனர் உண்மை அறிந்தவர்கள். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? இந்த புத்தக பைகள் அனைத்தும் திமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் விடப்பட்டு வாங்கப்பட்டவை என்றும், அதில் முதலமைச்சர் படம் இடம்பெறாதது திமுக ஆட்சி காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை எனவும் தெரிவிக்கின்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பங்கேற்றுள்ளார். இன்னைக்கு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நண்பர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ணாரு தெரியுமா? தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது மிகப்பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. 2036 தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன்
பொருளாதார மதிப்பு கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த அளவுக்கு உழைச்சு பண்ணி வச்சிருக்கோன்னு போய் பேசி தோக்கடிச்சிட்டு எங்க தலைவர் பண்ணதை நீ பண்ணதா போய் சொல்லிக்க முடியுது. உன்னால 100 வீட்டில் நெய்கிற உங்க வீட்டுக்கு ஏன் ஸ்வீட் செய்யற? India is spending more money in agriculture. Now internet has reached even in remote villages. But still inflation is becoming very high. அப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். சேஞ்ச் வேணும். என்ன சேஞ்ச் வேணும்னா அது என்ன வேணும்னு தெரியாது. மத்த நாடெல்லாம் வந்து மாஸ்க் புக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரிவர்ஸ்ல சுடுகாட்டுக்கு புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். தெரியுதா? இவ்வளவு 12 தேதி ஆகுது, சேலரி போடல. பெர்மனன்ட்க்கு ஒரு நாள் கூட சம்பளம் கட் பண்ணாம அவங்களுக்கு ஃபுல் சேலரி வந்துருச்சு 1ஆம் தேதியே. 2ஆம் தேதி இஎம்ஐ கட்டுறவங்க எல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? அவங்களுக்குலாம் லீன் வந்திருக்கும். வாடகை கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் எங்க சார் போவாங்க காசுக்கு? அவங்க வாங்குறதே ஏஎன்எம்ஸ் எல்லாம் வாங்குறது 12,000 ரூபாய் 14,000 ரூபாய் சம்பளம். ஆனா அதே வேலை செய்யற பெர்மனன்ட் வாங்குறது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். அந்த பிள்ளைங்களா என்ன சார் பாவம் பண்ணுச்சு? பெர்மனண்டா இருக்கவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க, எம்எல் கொடுக்குறாங்க, இஎல் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா கான்ட்ராக்ட்ல இருக்கவங்களுக்கு இங்க பாருங்க, இந்த டாக்டர் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, இவங்களுக்கு 3 மாசம் லீவ் எடுத்துக்கலாம். பட் ஆனா எல்ஓபில தான் லீவ் எடுக்க முடியும், சம்பளம் கிடையாது. அவங்க லாஸ் ஆஃப் பேல தான் லீவ் எடுக்க முடியும். அதே மாதிரி எந்த யூசிஹெச்லயுமே வந்துட்டு குடிச்சு நைட்ல நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு செக்யூரிட்டி இது வரைக்கும் எந்த யூசிஹெச்லயுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஃபீமேல்ஸ் தான் அதிகமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயுமே எங்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் யாப்பா. எங்களுக்கு எம்எல் கிடையாது, எந்த இஎல்லும் கிடையாது, எந்த மெட்டர்னிட்டி லீவும் கிடையாது. வாரத்துல ஒரே ஒரு சண்டே மட்டும்தான் லீவு. அந்த சண்டேலயும் எங்களுக்கு நைட் டியூட்டி போட்டாங்கன்னா அதுக்கான காம்போ ஆஃப் தர மாட்டாங்க எங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 90,800 சேலரி. நேத்து கிரெடிட் ஆன சேலரி வந்து வெறும் 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 5,000 ரூபாய். இதுதான் சேலரி எங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. விவரமா சொல்லுப்பா. இது எங்களுக்கு என்ன கோரிக்கைனா, நீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. திடீர்னு வந்து நேற்று சேலரி பாக்குறோம், எனக்குலாம் சேலரி வரல. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் லேட்டு சார், நாங்க பசங்களை விட்டுட்டு வரோம். வீட்டுல எவ்வளவு இருக்கு சார், விட்டுட்டு வர முடியும். கொஞ்சம் 8:15 வந்தோடனே லேட்டு, மொத்த பேருக்கு லேட்டு, சேலரி கட் ஆயிடுச்சு. இதுதான் சார் எங்களுக்கு இப்ப பிரச்சனை. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஸ்கூல் பேமெண்ட் பண்ணிட்டோம், ஒரு பைசா இல்ல சார் என்கிட்ட 0 பேலன்ஸ்ல இருக்கேன். நான் சிங்கிள் பேரண்டா எவ்வளவு பேர் இருக்காங்க சார், ஹஸ்பண்ட் இல்லாம எவ்வளவு பேர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சிஸ்டர் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கு சேலரி இல்ல, நான் என்ன பண்றது கேக்குறாங்க. அவங்களுக்கு 2,000 ரூபாய் சேலரி வந்திருக்கு. சேலரியில கை வச்சா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நீங்க எங்க சேலரியில கை வச்சிருக்கீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் தப்புங்க சார். அப்ப அதுக்கு தகுந்த ஊதியம் நீங்க ஏத்தி தரணும்ல. 4.5 வருஷம் டாக்டருக்கு ஈக்குவலா படிச்சுட்டு வரோம்ல, மரியாதை எங்க? அது கிடையாது, அது 0. பெருக்கி தொடங்கிறவங்களோட சேலரி 20,500 சில்லற. அவங்க என்ன படிச்சுட்டு வந்தாங்க? அப்ப நாங்களும் அதே வேலையை செஞ்சு அதையும் செய்யறோம். அவங்க இல்லாத பட்சத்துல நாங்களே அந்த வேலையும் செய்யறோம். பஞ்ச் 1 செகண்ட் லேட்டா வச்சாலும் எங்களுக்கு ஹாஃப் டே சேலரியில ஃபுல் டே சேலரி கட் பண்ணிருக்காங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க சாவடிச்சிரு. நீங்க 2,500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா நிதி இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கஜானா காலிங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை. தொடர்ச்சியா வருமானம் வரக்கூடிய துறைகள் இருக்கு, டாக்ஸ் இல்லாத வருமானங்கள் வரக்கூடிய துறைகளும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ வந்து கஜானா காலி நாங்கள் வந்து 1 மாசம் தான் ஆகுது, 1 மாசம் மாதிரி இதே பழைய பஞ்சப்பாட்டே பாடிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிர்வாக திறமை பத்தல, என்ன பண்றது? வளர்ப்பு சரியில்லை. தளபதி உங்களதான் அதிகாரம் இருக்கு. 40 பேர் கொண்டு போன யாரும் கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு. such a charmer. He's got a very silent charm about him. You know, he doesn't have to. Yeah, silent killer. Na double டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ இல்ல. உங்களுக்கு படம் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு. உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. கரூர்ல செந்தில் பாலாஜியா வந்தாரு, மகேஷ் பாபியா நைட்டே வந்தாரு, ஸ்டாலினியா நைட்டே வந்தாருன்னு கேள்வி கேட்டீங்களா? அதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியல, உங்ககிட்ட அதிகாரம் எல்லாம் கையில இருக்குல்ல. கட்டப்பாறையை முழுங்கிட்டீங்க, இஞ்சி மரம் பார்த்து ஆசைப்படாதீங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திமுக என்ன தவறு செஞ்சதுக்குன்னு நேரடியா தெளிவா மக்கள் மத்தியில போட்டு பேசுங்க. அதுக்கு வக்கீல் உங்களுக்கு சரியா? அது விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் திமுக வாழை பிடிச்சிட்டே தெரியக்கூடாது. உங்க திறமை என்ன அது வெளிப்படுத்துங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட அப்படி சொல்லி உமன் போலீஸ் நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம்ல ரீல்ஸ் பண்றாங்க. உமன் போலீஸ் வந்து நல்ல பக்கா யூனிஃபார்ம்ல ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க, இல்லை சினி சாங்ஸ்க்கு போடுறாங்க. அப்புறம் கையில் வந்து கண்ட இந்த பிரேஸ்லெட்ஸு, அப்புறம் காதில் இங்கேருந்து இங்கே இந்த வரைக்கும் குத்திக்கிறது, பியர்ஸு, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது.
அவங்களெல்லாம் அந்த இடத்துலயே சார்ஜ் கொடுத்து அந்தந்த இடத்துலயே அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். எதை வச்சு சார் சொல்றீங்க? நீங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிதான் சார் நாட்டை குட்டி சவர ஆக்குறது. அதாவது கோமாளிய கூட்டு போயிட்டு அரசவையில உட்கார வச்சு அவனை ராஜாவாக்குவாங்கன்னு பார்த்தா அந்த அரசவையவே அவன் வந்து சர்க்கஸ் கூட மாத்திடுவான். கோமாளி கையில வந்து ஆட்சி போச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான். துப்பு கட்ட தொடப்ப கட்டைங்களா என்னடா பண்றீங்க? ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.